சந்தையில டாப்பான கிட்டா கிட்டா எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு கிட்டா. கிட்டா பத்தி சொல்லுங்க. கிட்டா பல்லு எப்படி என்ன அதுனே? இது ரெண்டே பல்லு எல்லாம் கிட்டாதான். அப்படிதான். இவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? 30,000 ரூபாய் சொன்னாங்க. 25,000 ரூபாய். 25,000 வாங்கிட்டு போறீங்க. இது என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? இது ஆட்டுக்கு வாங்கிட்டு போறோம். ஆட்டுக்காக வாங்கிட்டு போறீங்கண்ணே? ஆட்டுக்கு என்னெல்லாம் பாத்தீங்கண்ணே? அதெல்லாம் எல்லாம் கொம்பு சைஸ் எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாம் கால் சைஸ் எல்லாம் பாத்தீங்களா? ஆனா இதுல குட்டி தான் நறுக்குன்னு இருக்கணும். குட்டி ஜம்முன்னு உண்டாவும். அப்படிதானே? ஆமா. சரி, ஓகே ஓகே. வரம்பு எப்படி வாங்கணும்னு சொந்தியோ? நல்ல கடை தான் வந்தோம். இந்த கடை வந்து 17,000 ரூபாய் சொன்னாங்க. 17,000 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கியோ? அது 13,000 முடிச்சிருக்கீங்க. அப்படிதானே? சரி, ஓகே ஓகே. கோயில் அசனத்துக்கு 10,000 ஜட்ஜி அசனத்துக்கு வாங்கிட்டு போறீங்க. எத்தனை கிடா பாத்துருப்பீங்க சந்தையில? அது 50 கிலோ பார்த்தோம். 50 கிடா. இந்த கிடால என்ன சிறப்பு இருக்குன்னு இது வாங்கிருக்கீங்க? சிறப்பு இதான் நின்னுச்சு வளர்ச்சியா தான் பாக்கும். ஆமா. நம்மட எத்தனை ஆடு வச்சிருக்கியோ? ஆடு விளையாடு 50 ஆடு 50 ஆடு வச்சிருக்கீங்க. ஆமா. சென்றி ஆடு 200 ஆடு 200 ஆடு வச்சிருக்கீங்க. அப்படி ஓகே. நம்ம ஏரியா திருவள்ளி தான் உங்களுக்கு ஒரு தூத்துக்குடி பண்டார விலை. சரி, ஓகே ஓகே. நல்லது. அருமையான கடா பார்த்து வாங்கிட்டு போறீங்க. ஜம்புன் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குண்ணே. வால்சரத்துல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆமா. சரி, ஓகே. இந்த கடா இந்த மதிப்பு விலைக்கு காணுமா? காணும். ஓகே. 2 பல்லு தானே. இன்னும் வளருங்களா? இன்னும் வளருமா? பெரிய எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தையில ஒரு சூப்பரான ரெட்டை குறுக்காடு. அப்படிதானே? மரியாதை என்ன மரிங்கயா? கிடா குட்டி. எவ்வளவு விலை சொன்னாங்க? விலை எவ்வளவு சொன்னாங்க? 37,000. எந்த ஊர் போகுது? செம்பட்டி அருப்புக்கோட்டை பக்கம். எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? இதுதான் வாங்கிட்டு போறேன். இதான் வாங்கிட்டு போறீங்க. இதுக்கு முன்னால ஆடு இல்லையா? இல்ல, இருந்து வித்துட்டேன். குடுத்துட்டீங்க. எத்தனை ஆடு பாத்தீங்க? எத்தனை ஆடு பாத்தீங்கண்ணே? சூப்பர் நரசனை ஆடு. அப்படிதானே? ஆமாண்ணே. புளியம்பூர் ஆடு தானே? ஆடு பல்லு எப்படி என்ன அதுனே? ஆடு பல்லு நல்லா இருக்கு. பல்ல நல்லா இருக்கு. எவ்வளவு விலை சொன்னாவனே? விலை 15,500 சொன்னா. 15,500 சொன்னாங்க. சொன்ன விலை எவ்வளவுண்ணே? 15,500. எவ்வளவு முடிச்சிருக்கீங்கண்ணே? 13,500 முடிச்சு. 13,500 முடிச்சிருக்கீங்க. ஆனா நல்ல சூப்பர் ஆடுண்ணே. எத்தனை வருஷம் இந்த ஆடை வச்சுக்கலாம்னா நம்ம? இது ஒரு 4-5 வருஷத்துக்கு வச்சு. 4-5 வருஷம் வச்சுக்கலாம். நம்ம இந்த முதல்ல எத்தனை மாசம் நம்ம எடுக்க முடியும்? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். முதல்ல நீ ஒரு 2-3 மாசத்துல எடுத்து 3 மாசத்துல எடுத்துலாம். ஈண்டுச்சுன்னா ஈண்டுல எடுத்துடலாம். அப்படிதானே? வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? நம்ம வீட்டுல செம்மறி ஆடு 200 ஆடு கிடக்கு. செம்மறி ஆடு இருக்கு. செம்மறி ஆடுல இருந்து மேயுமா? வெள்ளாடு அதெல்லாம் மேயுமா? இது செம்மறி ஆட்டுல மேஞ்ச ஆடு எப்படி கரெக்டா சொல்றீங்க? இது இந்த ஆடு அவ்வளவுதானே கிறக்கமா தானே இருக்கு. கிறக்கமா இருக்கனாலே ஒன்னும் பிரச்சனை இருக்கு. அப்படிதானே? சரி, எத்தனை ஆடு பாத்துருப்பீங்க சந்தையில? சந்தையில நிறைய ஆடு இருக்குண்ணே. நிறைய ஆடு இருக்கு. சரி, வெள்ளாடு லாபமா செம்மறி ஆடு லாபமா? கரெக்டா சொல்லுங்க நம்ம பாப்போம். பாக்குறதுல பார்த்தா எல்லாம் லாபம். எல்லாம் லாபம். வந்து நட்டமே கிடையாது. நட்டமே கிடையாது. நல்ல பாக்கணும்னே. ஆனா நீங்க செம்மறி ஆட்டுல விடும்போது கைத்தீவனம் ஒண்ணும் வைக்க முடியலண்ணே? கைத்தீவனம் எல்லாம் கிடையாது. நல்லா இருக்கீங்களா? சந்தையில ஒரு டாப்பான கிட்டா. நல்ல ஹைட், நல்ல வெயிட்டான கிட்டா. கொஞ்சம் கிட்டா பாக்கெட் தோரணையா இருக்கு. கிடா பத்தி சொல்லுங்க. கிடா பல்லு எப்படி என்ன அதுங்கயா? 4 பல்லு. எவ்வளவு விலை சொன்னாங்க? 35,000 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்கயா? 27 முடிச்சு வாங்கிட்டு போறீங்கன்னா என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்கயா? கோயிலுக்காக. எந்த ஊர் போகுது? சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். 2 குட்டி வாங்கிட்டு போறீங்க. கிடாமரியா பொம்மரிங்களா? ரெண்டுமே கிடாமரி. எத்தனை நாள் குட்டியா இருக்குங்க அந்த குட்டி? 1 மாச குட்டியா இருக்கும். 1 மாசம் குட்டியா இருக்கு. அப்படிதானே? நல்ல ஒரிஜினல் கொடியாடு தான் வாங்கிட்டு போறீங்க. எவ்வளவு விலை சொன்னாங்கயா? விலை சொன்னது 5 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு பிடிச்சிருக்கீங்க? பிடிச்சி 3,500. எத்தனை மாசம் பால் கொடுக்கணும்யா? பால் 6 மாசம் கொடுக்கணும். 6 மாசம் கொடுத்தா நல்லா வளருமா? எல்லாரும் 2 மாசம் கொடுத்தாலே போதுங்க. நீங்க 6 பொய். அது பொய். 6 மாசம் கொடுத்தா நல்ல வீரியம் வளரும். சரி, எத்தனை மாசம் கழிச்சு இந்த குட்டியை கொடுப்பீங்க? 1 வருஷம் கழிச்சு கொடுப்போம். 1 வருஷம் கழிச்சு என்ன விலைக்கியா போகும்? ஒரு மாதிரி 20 ரூபாய்க்கு போகும். 20 ரூபாய்க்கு போகும். என்ன கைத்தணும்? பெரிய குட்டியா வேணும். என்ன கைத்தணும் கொடுப்பீங்க? அவத்தி கொலை, பருத்தி விதை, சீனரக்கம் போட்டு. சரி, பெரிய குட்டி வாங்கலாமே? சின்ன குட்டி வாங்கிட்டு போறீங்க? தாய் இறந்து வச்சு குட்டி. அதுல பால் விட்டுறீங்களோ? விட்டு வளைய விட கண்டி வாங்கிட்டு போறீங்க. சரிங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். 2 குட்டி வாங்கிட்டு போறீங்க. கிடாமரியா பொம்மரியானே? கிடாமரி. ரெண்டுமே கிடாமரி. எத்தனை மாசம் குட்டியா இருக்கணும்? இது 6 மாசம் குட்டியா. 6 மாசம் ஒரிஜினல் பால்கண்ணி குட்டி. 2 கடா குட்டி. ரெண்டுமே கிடா குட்டி தான். அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு. அப்போ முதல் டக்குன்னு எடுத்துடலாம் உங்களுக்கு. ஆடு பல்லு எப்படின்னா என்ன? 6 பல்லு. 6 பல்லு. ஆமா. 3 குட்டி ஆடு. 3 குட்டி ஆடு. 3 குட்டி ஆடு. 2 குட்டி தான் நிக்கு. ஒரு குட்டி மாடு மிதிச்சிருச்சு. மாடு மிதிச்சிருச்சு. 2. எவ்வளவு விலை சொன்னாவோ? 21 ரூபா சொல்லி 18 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். ஐயா வாங்கிருந்தாவளோ? ஆமா, ஐயா வாங்கி கொடுத்தா. ஐயா வாங்கி கொடுத்தா. சந்தை எப்படி இந்த வாரம்? சந்தை கொஞ்சம் ரஃபா தான் இருக்கு. வரும்போது எத்தனை குட்டி வாங்கணும்? எத்தனை ஆடு வாங்கணும்னு சொன்னீங்க? நான் வந்தது ஒரு 4 ஆடு வாங்கணும்னு பார்த்தோம். சரி, 2 கடா குட்டி ஒரு ஆடு மட்டும் வாங்கிருக்கோம். ஆடு மட்டும் வாங்கிட்டு போறீங்க. வாங்கணும். சரிங்க. 2 குட்டி ஆடு வாங்கிட்டு போறீங்க.
ரெண்டு மாதிரி என்ன மாதிரிண்ணே? ரெண்டு கிடாம்பரம். ரெண்டுமே கிடா மாதிரி. ஆடு பல்லு எப்படி என்ன அதுல? ஆடு பல்லு இப்பதான் சேர்ந்துருக்கு. பல்லு இப்பதான் சேர்ந்து இருக்கு. எவ்வளவு விலை சொன்னா அவனே? அவங்க 25 சொன்னாங்க. 25,000 ரூபாய் சொன்னாங்க. நீங்க பார்த்தது எவ்வளவு மதிச்சியோ? நாங்க 19,500 வாங்கிருக்கோம். 19,500. நீங்க பார்த்தது எவ்வளவு மதிச்சீங்க? நாங்க மதிச்சதான் 18 ரூபா இருக்கு. 19 பார்த்தேன். 19,500. சரி, இந்த ஆடை நம்ம வாங்கிட்டு போய் நமக்கு என்னென்ன லாபம் இருக்கு சொல்லுங்க. அது ரெண்டு மரியோட நல்லா வளர்த்தோம்னா அப்புறம் 2 கிடா குட்டி விட்டு போடலாம். ஓ, வித்துடலாண்ணே. முதல்ல எத்தனை மாசம் எடுக்க முடியும்ண்ணே? முதல்ல எத்தனை மாசம் எடுக்க முடியும்? அது இன்னும் ஒரு 6 மாசம் ஆகும். 6 மாசம் எடுத்துடலாண்ணே. எடுத்துடலாம். ஆனா நம்ம தாயாடு வாங்கி வளர்க்குற நல்லதா, குட்டி வாங்கி வளர்க்குற நல்லதானே? தாயாடு வாங்கி வளர்க்கறது நல்லது. எதனால அப்படி சொல்லுங்க? என்ன வித்தியாசம் இருக்குண்ணே? இதுதான் பால் அது வாட்டி குடிச்சிட்டு சடன்னு குட்டி எலும்பி வரும். குட்டி எலும்பி வரும். நமக்கு வந்து மிச்சம் ஆடு மிச்சமாயிரும். அடுத்த இதுல ஆடு. எத்தனை ஆடு வீட்டுல வச்சிருக்கியோ? வீட்டுல இன்னும் ஒரு 4 ஆடு இருக்கு. 4 ஆடு வச்சிருக்கேன். கிடா இருக்கா? வணக்கம். ஆனா எந்த ஊர்ல இருந்து வாங்கினே? மதுரை ஏர்போர்ட்னே. மதுரையில இருந்து வாரீங்க. ஆமா. கிட்டத்தட்ட ஒரு 200-400 கிலோமீட்டர் இருக்காது? வரும் அப்படிதானே? 400 வராது, ஒரு 100 கிலோமீட்டர். 100 கிலோமீட்டர் வரும். நல்ல ரெட்டை குறுக்குல அருமையான புளியம்போர் ஆடு வாங்கிட்டு போறீங்க. 2 குட்டி ஆடு அப்படிதானே? ஆடு பல்லு எப்படி என்ன அதுனே? 6 பல்லு. 6 பல்லு தான். ஆடு தான் ஹைட்டா இருக்கணும். 6 பல்லு தான். கொஞ்சம் லைட்டா ஆடு உடசலா இருக்குண்ணே. அம்மாட்ட போய் தேர்ந்துரும். மதுரையில போய் இற கொடுத்தா இற கொடுத்தா தேர்ந்து. வெயில் காலம்னே அப்படிதான். கொஞ்சம் வெயில் காலம். வெயில் காலம் இற காணாது, அதனால அப்படி இருக்கு. மரி ரெண்டு என்ன மாதிரிண்ணே? கிடா மாதிரி தான். ரெண்டுமே கிட்டா மாதிரி தான். அப்போ லாபம் தான் உங்களுக்கு. குட்டியை வளர்த்தாலே போதும். குட்டி வளர்த்தாலே போதும். எத்தனை மாசம் நம்ம லாபம் எடுக்க முடியும்ண்ணே? ஒரு 3 மாசம் வளர்த்தோம்னா குட்டியை மாத்தி விட்டுலாம். குட்டியை மாத்தி விட்டலாம். ஆடு நமக்கு மிச்சமாயிரும்ண்ணே. சரி, எவ்வளவு விலை சொன்னா ஆடு? 17 ரூபா சொன்னாங்க. 1000 ரூபா மட்டும் குறைச்சு கொடுத்து 16 ரூபாய்க்கு. 16 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறீங்க. பரவாயில்லையா? கூடுதல் நினைக்கலாம். போதும். நமக்கு 200 ரூபா கிடைச்சாலும் நம்ம மாத்தி விட்டுருவோம். மாத்தி விட்டுருவீங்களோ? 200 ரூபாய்க்கு அதான் எல்லாமே. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கியோ? நம்ம கேட்டா வாங்கி கொடுப்போம். 4 ஆடு 5 ஆடு வாங்கி கொடுப்பீங்க. வீட்டுல வாங்கி கொடுப்போம். வீட்டுல ஆடு இல்ல. ஆடு நாங்க வளர்க்குறோம். நம்ம ஆடு வளர்க்குறோம். நம்ம ஆடு வளர்க்குறீங்க. கொடி ஆடு விருப்பப்பட்டு கேட்கறவங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க. சரி, ஓகே. இந்த ஆடு வாங்குறீங்க? அது 15 ரூபாய்க்கு. 15 சனையா? அப்படி அதுல ஒரு குட்டியோட வாங்கினா ஒரு குட்டி போயிருச்சு, மாத்தி விட்டாச்சு. ஓ, குட்டி கேட்டா கொடுத்தீங்க. சரி, ஓகே. இப்ப இளஞ்சனருக்கு வாய்ப்பு இருக்கானே? இல்ல. வணக்கம். சூப்பர் புளியம்போர் ஆடு. நல்ல தரமான ஒரிஜினல் ஆடு அப்படிதானே? ஒரிஜினல் தரமான ஆடு. ஆமா. ஆடு பல்லு எப்படி என்ன அது? 4 பல்லு. 4 பல்லு. 4 பல்லு. எத்தனை மாசம் சனையா இருக்கும்? 4 மாசம் சனையா இருக்கும். 4 மாசம் கன்ஃபார்ம் சனையா இருக்கும். எவ்வளவு விலை சொன்னாவோ? 5 ரூபா சொன்னாங்க. 15,000 ரூபாய் சொன்னா. எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 13 ரூபா. 13 வாங்கிட்டு போறீங்க. இந்த ஆடு வாங்கிட்டு போனா நமக்கு என்ன பிரதர் லாபம் இருக்கு சொல்லுங்க. குட்டி போட்டோம்னா இன்னும் ஒரு 5-6 மாசத்துல வித்துடலாம். 6 மாசத்துல நம்ம வித்துடலாம். எத்தனை ஆடு சந்தையில பாத்திருப்பீங்க? 10 ஆடு. 10 ஆடு பாத்திருப்பீங்க. இந்த ஆடு பிடிக்க காரணம் என்ன? புளியும் போற நல்ல கலரா. நல்ல கலர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். 2 மாதிரி அழகான வளப்பு கேட்டால மாதிரி வாங்கிட்டு போறீங்கன்னா? 2 கிடா மாதிரிங்களா பொம்மறீங்களா? 2 கிடா மாதிரி தான். 2மே கிடா மாதிரி தான். ஆமா. சரி, எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் ஐயா? இது ஒரு 2 மாசம். 2 மாசம். 2 மாசம். இற கடிக்கடி குட்டியா? அப்படி ஆமா. இற கடிக்கும். சரி, ஓகே. என்ன விலை சொன்னாவோ? இது 15 ரூபா சொல்லி 13 ரூபா முடிச்சிருக்கு. 13 நாள் முடிச்சிருக்கீங்க. என்ன பிளான்? எத்தனை மாசம் வளர்க்கலாம் பிளான்? இது வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்கு வளர்த்தா ஒரு ரேட் போகும் தான் வளர்க்கறது தான். எப்போதுமே 3 மாசம் வரைக்கும் வாங்கி 3 மாசம் வளர்த்து வித்துருவீங்க. என்ன இற கொடுப்பீங்க? கையிற என்ன இந்த மக்காச்சோளம் இதை போடுவோம். மக்காச்சோளம். உங்க இற மக்காச்சோளத்துக்கு பிரச்சனையே கிடையாது. நல்ல மக்காச்சோளம் வச்சா ஜம்முன்னு குட்டி உண்டாயிரும். சீக்கிரம் உண்டாயிரும். சரி, வாங்கின விலையோட 3 மாசம் கழிச்சு என்ன ரேட் போகும்? நம்ம ஒரு மாசம் எவ்வளவு கிடைக்கும்? 20 ரூபாய்க்கு விற்கலாம். 20 ரூபாய்க்கு விற்கலாம். எப்போதும் எத்தனை குட்டி வீட்டுல வளர்ப்பியோ? வீட்டுல ஒரு 10 குட்டி எப்பவும் கிடக்கும். எப்போதுமே 10 குட்டி இருக்கும். சரி, இப்படி குட்டி தான் வாங்கணுமா? இதோட பெரிய குட்டி வாங்கலாமா? பெரிய குட்டி வாங்க கூடாது. ஏன்? அது நமக்கு நட்டம் தானே வரும். நட்டம் தான் வரும். இதுதான் நம்ம பிரச்சனை கிடையாதுன்னா குட்டி தான் வாங்கணும். கொடி குட்டி தான் வாங்கணும். அதான் நமக்கு ஒரி கிடையாது. வளர்ப்புக்கு ஏத்த குட்டியா வாங்கணும். வளர்ப்புக்கு ஏத்த குட்டி. அண்ணா வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்ல புளியம்போர் கிட்டா. ஆட்டு பயங்கர சூட்டால இருக்குன்னு கிட்டா. பல்லு சொல்லுங்க. பல்லு எப்படி? பல்லு 2 பல்லு. 2 பல்லு கிட்டாதான். நல்ல அருமையான கிடா. என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்கண்ணே? ஆட்டுக்கு தானே. ஆட்டுக்கா? ஆட்டு கொஞ்சம் சின்ன கிடா மாதிரி தெரியுது அப்படின்னா இல்லையா? இன்னும் வயசு இருக்குல்ல. இது வளருமா? எவ்வளவு ஹைட் வர வளரும்னா இந்த கிடா? அவ்வளவு ஹைட் வர வளரும். ஜம்முன்னு பெரிய முரட்டு கிடா தான் வரும். ஆமா. எவ்வளவு விலை சொன்னாவனா? இது 15 ரூபா. 13 ரூபா சொன்னா. எவ்வளவு முடிச்ச விலை எவ்வளவு? 13 ரூபா. 13. சொன்ன விலை எவ்வளவுண்ணே? சொன்ன 15 ரூபா. 15 ரூபா சொன்னாங்க. பார்த்து எவ்வளவு மதிச்சியோ? நான் 12 ரூபாய்க்கு கேட்டு 13 12 ரூபாய்க்கு தான் மதிச்சானா வந்து கூட 1000 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு போறீங்க. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல? வீட்டுல ஒரு 10 ஆடு. 10 ஆடு இருக்கு. மாப்பிள்ளை கிடாக்கு வாங்கும் போது என்னெல்லாம் பாத்தீங்கண்ணா? இல்ல என்னெல்லாம் பாத்தீங்க? என்னது? மாப்பிள்ளை தாய் கிடாக்கு தாய் வாங்கிட்டு போறீங்க. இத ஆமா. என்னெல்லாம் பாத்தீங்க? கொம்பு தலை என்னெல்லாம் பாத்தீங்கன்னு கேட்டேன். நிறமா இருக்குல்ல, அதான். நிறத்துக்கு தான். இந்த நிறத்துக்காண்டி தான் வாங்கிட்டு போய். எத்தனை கிடா பாத்திருப்பீங்க சந்தையில? இதான் ஒரு ஆள்கிட்ட 10 கிடா. 10 கிடா பாத்திருப்பீங்க. சரி, ஓகே. வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். 2 சூப்பர் குட்டி. வளர்ப்புக்கு ஏத்த அளவு குட்டி வாங்கிட்டு போறீங்க. ஆமா. காய் அடிச்ச மாதிரியா? காய் அடிக்காத மாதிரியா? அடிச்சது. காய் அடிச்ச மாதிரி தான். எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்னா இது? இது 5-6 மாசம் குட்டி. 6 மாசம் குட்டியா இருக்கு அப்படிதானே? என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் வளர்க்கணும் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? வளர்ப்புக்கு. அத எத்தனை மாசம் வளர்க்கணும் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? ஒரு 6 மாசத்துக்கு வளர்ப்போம். 6 மாசம். எப்போதும் வாங்கி அப்படிதான் வாங்கி 6 மாசம் வளர்த்து வைப்பீங்க அப்படிதானே? ஆமா.
இப்ப சொன்ன விலை எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 26 சொன்னாங்க. சரி 24 முடிச்சு. 24 முடிச்சிருக்கீங்க. 6 மாசம் கழிச்சு என்ன விலைக்கு அப்போ வளர்த்தா? 6 வளர்ந்து தான் நாங்க 30 ரூபாய்க்கு தருவோம். 30 ரூபாய்க்கு வித்துருவீங்க அப்படிதானே? கரெக்டா ஒரு மாசம் 1000 ரூபாய் கிடைக்கும். ஆமா. ஒரு குட்டியில. ஆமா. என்ன கைத்தீவனம் கொடுப்பீங்க? கைத்தீவனம் இற என்ன கொடுப்பீங்க? அகத்திக்குள்ள பருத்தி விதை, தவிடு இதெல்லாம் போடுவோம். இதெல்லாம் போடுவீங்க. இல்ல ஜம்முனு குட்டி உண்டாயிரண்ணே? உண்டாயிரம். வீட்டுல எத்தனை குட்டி இருக்கு? 20 குட்டி இருக்கு. 20 குட்டி இருக்கு. இங்க சந்தையில இருந்து வாங்கிட்டு போறோம் குட்டி. ஆமா. போனது கிரீம் வந்து கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? திரும்பிலாம் கொடுக்க மாட்டோம். கொடுக்க மாட்டேன். ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். வாங்கிட்டு போறதால சரி. சரி. அது பாட்டுல வளரும். 6 மாசம் வித்துருவீங்க. ஓகே, நன்றி. வணக்கம். 2 செட் ஆடு வாங்கிட்டு போறீங்க உங்களுக்கு? ஆமா. 2 செட் ஆடு. இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஆடை பத்தி சொல்லுங்க. அதுக்கு எத்தனை குட்டி? அதுக்கு 2 மரி. 2 மரி. என்ன மரி? பொம்மரி. ரெண்டுமே பொம்மரி. அது அடுத்த ஆட்டுக்கு 2 பொம்மரி. அதுக்கும் 2க்குமே பொம்மரி. 2க்கும் எல்லாரும் கிடா குட்டி தான் விரும்புவோம். நீங்க பொம்மரி விரும்புறீங்க, என்ன காரணம்? நமக்கு அதான் விரும்புவோம். அதான் கிடைச்சிருக்காத வாங்கிருக்கே போலுக்குண்ணே. ஆமா. சரி, அந்த ஃபர்ஸ்ட் ஆடு எவ்வளவு சொன்னாவ? அது 30, அது 17 ரூபா சொன்னாரு. 17 எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 15 ரூபா முடிச்சு. அந்த ஆடு எவ்வளவு முடிச்சிருக்கியோ? அது ரெண்டும் அதேதான். 15 30,000 கரையத்துல வாங்கிட்டு போறீங்க. என்ன பிளான்? எத்தனை மாசம் வளர்க்கணும்? என்ன அது ஏதோ நம்ம எவ்வளவு நாள் வளர்க்கவோ அது தக்கற பாத்துக்க வேண்டியது. ஆனா எத்தனை மாசம் முதல்ல எடுக்க முடியும்? முதல்ல இதுல பொம்மரியா இருக்கு. கிடாம தான் கொஞ்சம் 10 ரூபா கூட போகும். பொம்மரி ஆடாயிரும்ல. 4-5 மாசம் ஆனா ஆடாயிருமா? ஆடாயிரும். டக்குன்னு ஆடு பெரியிரும்ல. உங்களுக்கு கணக்குக்கே இப்போ 6 ஆடு கணக்கெல்லாம் வந்துருது. சரி. சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்? வீட்டு எத்தனை குட்டி கிடைக்கும் நம்மகிட்ட? இன்னொரு 10 ரூபாய் கிடைக்கும். தடுப்பூசி எல்லாம் போடுவா? அப்படி தடுப்பூசி எல்லாம் போடுவீங்களா? ஆமா. எல்லாம் போடுவீங்க. கிருமி கொடுக்கணுமா? அப்படி ஆமா. எல்லாம் கொடுப்பீங்க. நமக்கு எந்த 3 குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே? இதுவானே இது வந்து ஒண்ணு மட்டும் ஆடுனே, இது 2 குட்டினே. இது 2 மட்டும் பிற குட்டி. அது மட்டும் ஆடு, அது செனை. ஆமா. இளஞ்சனை. இது 2 குட்டி வாங்கிட்டு போறீங்கன்னா எல்லாரும் கிடாமரி வாங்க. எதனால பொம்மரி வாங்கிட்டு போறீங்க? என்ன காரணம்? இது வளர்ப்புக்குண்ணே. வளர்ப்புக்கு ஆடு ஆக்குங்கிற எண்ணத்துல வாங்கிட்டு போறீங்களா? ஆமாண்ணே. என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்கன்னா? 1 10 12. 10 ஆடு 12, மீதி 2 குட்டி 10 வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? விலை அதிகமா தெரியுது. கரெக்ட் தானா? அப்புறம் என்ன வளர்ப்புக்கு அப்புறம் வாங்கி தானே ஆகணும். வாங்கி தானே ஆகணும். எந்த ஊர் போகுதுண்ணே? இது வந்துட்டு நாங்க வந்துட்டு இங்க கரூர்ண்ணே. தொட்டியம்னா எந்த ஊர்? கரூர் டிஸ்ட்ரிக்ட். அங்க இருந்தா வரீங்க? ஆமா. இங்கிட்ட ஒரு வேலையா வந்தோம்னே, அப்படியே பாத்து பிடிச்சு போலாம். இந்த 3 வாங்கிட்டு போறீங்களா? வேற வாங்கிருக்கீங்களா? இது 3 தானே என்ன பாக்கணும். இந்த 3 தான் வாங்கிருக்கீங்க. கிடா இருக்கா நம்மகிட்ட? கொடியாட்டு கிடா இருக்குண்ணே. இல்லைங்கண்ணா. பாத்துட்டு இருக்கீங்க அப்படிதானே? சந்தையில சூப்பரான 2 ஆடு, நல்ல நரசனையான ஆடு, புளியம்பூர்ல அருமையான ஆடு, நல்ல கட்டி கும்பல வாங்கிட்டு போறாங்க. இது பாத்தீங்கன்னா விலை எவ்வளவு தெரியல, ஆனா சூப்பரான ஆடு. இப்படி ஒரு 10 ஆடு இருந்தா போதுங்க, அதிகமான நம்ம லாபங்கள் எடுக்க முடியும். ஆடு எப்படி பாருங்க, நல்ல கொம்பு தலை, குட்டிலாம் பார்த்தீங்கன்னா 2 குட்டி பார்த்தீங்கன்னா அருமையான. இப்படி ஆடு நம்மகிட்ட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆடு இருந்தால் போதும், அதிகமான லாபங்கள் நம்மளால எடுக்க முடியும். அந்த அளவுக்கு சூப்பரான ஆடு. ஆடு பாருங்க எப்படி போறாங்க, நல்ல மொழிப்பா இருக்கு பாருங்க. ஆடே நல்ல தோரணையான ஆடு. அவங்க கரெக்டா என்ன பேச தெரியல அப்படிங்கிற தம்பி வந்து நம்மளால பேச தெரியல. வணக்கம். 2 குட்டி வாங்கிட்டு போறேன். கிடாமரியா பொம்மரியா? கிடாமரி. 2மே கிடாமரி. எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்கய்யா? குட்டி இது 2 மாச குட்டியா? 2 மாசம். இற கடிக்குமா? இற கடிக்காதா? இற கடிக்கும். இற கடிக்கும். எவ்வளவு விலை சொன்னாவோ? விலை 8000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 8000 ரூபாய்க்கு வாங்கி 4 நாள் கரையத்துல 4000 கரையத்துல வாங்கிருக்கீங்க. சரி, எத்தனை மாசம் வளர்க்கணும்யா? இது ஒரு 4-5 மாசம். 4-5 மாசம் வளர்ப்பு. எப்போ பொடி குட்டி தான் வாங்கி வளர்ப்பீங்களோ? பொடி குட்டி. சரி. இது டக்குன்னு உண்டாவாதையா? இந்த குட்டி கொஞ்சம் பெரிய குட்டி வாங்கலாமா? கொஞ்சம் அது ரேட்டு அதிகமா சொல்லுவோம். நம்ம பட்ஜெட்டுக்கு வாங்க முடியும். என்ன கைத்தீவனம் கொடுப்பீங்க வீட்டுல? வீட்டுல வந்து சீனியாரை போட்டு விதை இதெல்லாம் கொடுப்பீங்க. ஆடு வளர்ப்புல நமக்கு அரிசி. தாயாடு வளர்ப்புல நல்லதா, இப்படி குட்டி வாங்கி வளர்க்குறது நல்லதாயா? குட்டி வாங்கி வளர்க்கதான் நல்லது. எதனால அப்படி சொல்றீங்கய்யா? அது ரொம்ப விலைனால நம்ம போட விலை அதிகமா வாங்க முடியாது. நம்ம 4000 8000 வாங்கிடலாம், அதனால சொல்றீங்க. சரி, ஓகே, நன்றி. 10,000. வணக்கண்ணே.